ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு மயனஸ் எப்படி வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது கடையில் மயனஸ் வந்து ரொம்ப ரேட்டு கூட. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஒரு நான் எக்கு சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். இது எக்லெஸ் மயனஸ் கிடையாது. இது வந்து தந்தூரி சிக்கன், அப்புறம் கிரில் சிக்கன், அப்புறம் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்திருக்கேன். நான் வந்து மிக்சியில் தான் பண்ணுறேன். நீங்கள் வந்து பீட்டர் இருந்துச்சுனாலும் பீட்டரில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ஈஸியாக வரும். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, பாதி போதும். அப்புறம் 2 பல் பூண்டு, நல்லா பெரிய பல்லாக இருக்கனால 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் கடுகு பொடி சேர்ப்பாங்க. கடுகு பொடி இல்லாதனால நான் வந்து கடுகு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு, அதாவது 1/8 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ வந்து இந்த மாதிரி எண்ணெய் அதாவது ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்மெல்லெஸ் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. அது வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது இந்த மாதிரி வரும் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட மைனஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹெல்த்தியாக அப்பப்போ குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இதை கிரில் சிக்கனோட சர்வ் பண்ணேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.